இந்திய அரசியலமைப்பு மூலங்களை பற்றி பார்க்கலாம். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் அதில் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா, அரசியலமைப்பு கிட்டத்தட்ட 75% இதிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆட்சி அமைப்பின் அடிப்படை, மாநில உறவுகளை நெறிப்படுத்துவது, அவசரங்களை பிரகடனம், இது எல்லாமே 1935 அரசாங்கத்தில் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஐரிஷ் அரசியலமைப்பு, நெறிமுறை கோட்பாடுகள், குடியரசுத் தலைவரோட தேர்வு, ராஜ்யசபை நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவது, ஆகவே ஐரிஷ் அரசியலமைப்பில் எடுத்திருக்காங்க. அதேபோல் கனடா அரசியலமைப்பிலிருந்து கூட்டுறவு அமைப்பு, ஒன்றிய மாநில அரசுகளுக்கான இடையான உறவுகள், அதிகார பகிர்வு ஆகியோர் எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து ஒன்றிய மாநில பொதுப்பட்டிகள், ஒன்றிய மாநில உறவு, வாணிகம், நாடாளுமன்ற உரிமைகள் ஆகியவை ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு எடுத்திருக்காங்க. அடுத்து ஜெர்மனியிலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகள் நீக்குவது, இது முக்கியமானது. இது ஜெர்மனியிலேருந்து எடுத்திருக்காங்க. யுஎஸ்ஏவிலேருந்து கூட்டாட்சி, நீதித்துறையின் தனி உரிமை, நீதித்துறையின் மறுசீரமைப்பு, அடிப்படை உரிமைகள், முக்கியமாக அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவது குறித்து அமெரிக்காவில் எடுத்திருக்காங்க. அதேபோல் பிரிட்டிஷ்லேருந்து ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, சட்டம் இயற்றுமுறை ஆகியவை பிரிட்டிஷ் அமைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பின் மூலங்களாகும்.